ஆரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும். 2-3 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 2-3-01-2024 செவ்வாய். ஏழ்மையிலிருந்து விலகுபவர்கள் இல்லாமை அனுபவித்து கண்டித்து திருத்தப்படுவர். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. துறவு அறம் ஏற்கிறவர்கள் உடைகளை தூர எறிந்து துறக்கிறார்கள். உடைகளை துறப்பது என்றால் புறத்தோற்றத்தை புறக்கணிப்பது, அடுத்தவர்கள் முன்பு மறுவு குலையாமல் வயோதிகம் தெரியாமல் பொலிவாக காட்சியளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உதிர்ப்பதற்கு அது வாயில். உடைகளை துறப்பது உண்மையான துறவு மனப்பான்மையுடன் நிகழும்போது நமக்குள் சில மகத்தான மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. அடுத்தவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக பாசாங்கிற்காக உடையை துறப்பவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள். அவர்கள் வாசலிலேயே நின்று முற்றத்தை தவற விடுபவர்கள், பாலத்திலேயே நின்று ஊரை கோட்டை விடுபவர்கள். உடைகளை துறப்பவர்கள் உறவுகளை துறக்கிறார்கள். உண்மையான துறவற வாழ்வில் அதுவரை புழங்கி வந்த பழைய பெயர் நீக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் புதிய நாமகரணம் சூட்டப்படுகிறது. அதற்கு காரணம் அதுவரை விழிப்புணர்வில் கும்மிருட்டில் தடுமாறுவது போன்ற வாழ்ந்த வாழ்வை முன் ஜென்மமாக கருத வேண்டும் என்பதை. அப்போது உடன் பிறந்தவர்களையும் பெற்றோர்களையும் கூட துறந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அவர்களை எங்கு சந்தித்தாலும் உறவினர் என்ற எண்ணத்தில் பார்க்கவோ பழகவோ கூடாது. நாம் சார்ந்திருக்கும் அருள்வாழ்வு நிறுவனங்களில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முயலக்கூடாது. ஆனால் இப்போது பல இடங்களில் இது நிகழ்வது இல்லை. உடைகளை எளிதில் துறந்து விடலாம். ஆனால் உள்ளத்தில் துறவாடையை அணிவது அவ்வளவு எளிதல்ல. யார் முகத்தை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறார்களோ, யார் முகத்தை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இயற்கையின் கண்ணுக்கு தெரியாத கைவிரல்கள் வருட அழகாக ஆரம்பித்து விடுகிறார்கள். உறவை துறப்பது சாதாரண செயல் அல்ல. நம் உள்ளுணர்வின் ஆழத்தில் அது கலந்திருக்கிறது. ஆடைகளை தாண்டி அறிவை கணிக்கும் ஆற்றலும் உடைகளுக்கு அப்பால் உள்ளத்தை மதிக்கிற உணர்வும் இன்றைய சமூகத்தில் வர வேண்டும். சாதாரண சமுதாய வாழ்வில் இருக்கும் வரை மனிதனுக்குரிய மரியாதையை நிர்ணயிப்பதில் ஆடை பெரும் பங்கு வகிக்கிறது. அதே சமயம் போலி வேடங்களை போடாமல் வெறும் ஆடை அணிகளை கண்டு மட்டும் மயங்கிவிடாமல் அவற்றுக்கு அப்பால் உள்ள மனிதனின் மனத்தை, மனிதனின் அறிவை, மனிதனின் ஆற்றலை, மனிதனின் தியாக உணர்வை, மனிதன் அன்பை அறிந்து கொள்வதும் நம்மை மனிதனாக மட்டுமல்ல ஞானியாகவும் ஆக்கும். வெள்ளையாக உடைகளை மட்டும் ஒருவர் அணிந்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அவரது உள்ளமும் வெள்ளையாக இருக்க வேண்டும். இதனைத்தான் உடை வெளுக்க மண் உண்டு, மனம் வெளுக்க என்ன உண்டு என்று பாடினார்கள். அருள் வாழ்வு என்பது வாழ்க்கையை அனுபவமாக மாற்றிக்கொள்வது, மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அணுகுவது, ஒவ்வொரு நொடிகளையும் புதுப்பித்துக் கொள்வது, தன்னையே ஒரு புதிய ஏற்பாட்டுக்கு தயார் செய்து கொள்வது. அருள் வாழ்வு என்பது பூஜை அல்ல, சடங்கு அல்ல, வழிபாடு என்று சொன்னால் வாழ்க்கையே வழிபாடாக மாற்றிக்கொள்வது.
அருள் வாழ்வு என்பது துறவு அல்ல, துறப்பதற்கு தயாராய் இருப்பது. தாமரை இலை மேல் தண்ணீரை போல் உலகத்தில் இருப்பது, ஆனால் உலகத்தினராய் இல்லாது இருப்பது. நாளை சந்திப்போம். சகோதரர்கள் எவ்வளவு தூரம் ஏழ்மையிலிருந்து விலகுகிறார்களோ அந்த அளவுக்கு உலகமும் அவர்களிடமிருந்து விலகிச் செல்லும். அவர்கள் தேடுவார்கள், ஆனால் கண்டு அடைய மாட்டார்கள். அவர்கள் ஏழை சீமாட்டியை தழுவினால் மட்டுமே உலகம் அவர்களுக்கு ஊட்டமளித்து வளர்த்தெடுக்கும். ஏனென்றால் அவர்கள் உலக மீட்புக்காக கொடுக்கப்பட்டுள்ளனர் என்று அசிசியார் அடிக்கடி தன் சகோதரர்களுக்கு கூறுவார். அவர் மேலும் கூறுவார், சகோதரர்களுக்கும் உலகத்திற்கும் இடையில் பரிமாற்றம் ஒன்று உள்ளது. அதாவது அவர்கள் உலகிற்கு நல்ல முன்மாதிரியாக இருப்பார். உலகமும் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்பிக்கையை கைவிட்டு நல்ல முன்மாதிரியை தருவதிலிருந்து விலகும்போது உலகம் அதன் உதவும் கரத்தை விலகிக் கொள்ளும். இதுவே நியாயமான தீர்ப்பாகும் என்று கூறுவார். ஏழ்மையை பற்றி மிகுந்த அக்கறை கொண்டவராக அசிசியார் சபையின் அதிக எண்ணிக்கை உயர்வை கண்டு பெரிதும் அஞ்சினார். ஏனெனில் அத்தகைய எண்ணிக்கையில் செல்வம் படைத்தவர்கள் போன்றதொரு தோற்றத்தில் உண்மை இல்லை என்றாலும் இதனால் அவர் ஆச்சரியத்தோடு, இயலும் என்றால் இவ்வுலகம் எளிய சகோதரர்களை அரிதாகவே பார்க்க வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இந்த உலகம் அவர்களின் எண்ணிக்கையில் சிறியோரை பார்த்து வியப்படைய வேண்டும் என்று சொல்லுவார். ஏழ்மை பெருமாட்டியுடன் உடைபடா பிணைப்பால் இணைக்கப்பட்ட அவர் அவளிடமிருந்து வரதட்சணையாக நிகழ்காலத்தில் பெறுவதை விட எதிர்காலத்தில் பெறுவதையே விரும்பினார். அவர் பாச உணர்வோடும் உயிரோட்டமான மகிழ்வோடும் ஏழைகளின் பொறுமை இறுதியில் அழிந்து போகாது, ஏழைகளும் இதை கண்டு மகிழ்ச்சி அடையட்டும் என்ற திருப்பாடலை பாடுவது உண்டு. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. படைக்கப்பட்டதை விட்டுவிட்டு படைக்கப்படாததை பற்றுவது துறவறத்தின் இயல்பு அல்லது துறவின் இயல்பு. துறவறத்தார் இரத்த உறவை விடுத்து இறை உறவை நாடுபவர். அருள் அடையாள வாழ்வில் முதிர்ந்தவர். எப்பொருளின் மீதும் பற்றில்லாதவர். ஆசை, பொறாமை, காய்மகாரம், அகங்காரம் இல்லாதவர். மத்தேயு 5:8. சுத்தமான மனசாட்சி உள்ளவர். மத்தேயு 6:33. 4 நெறிகளில் ஈடுபாடு உடையவராக இருப்பது, தற்காலிகத்தை கடந்து நித்தியத்தில் நிலைத்திருப்பது, முற்றும் துறந்த முனியாக இருப்பது, மாயையை வெல்வது, சுய கட்டுப்பாடு, பொறுமை, அமைதி, நம்பிக்கை கொண்டிருப்பது, நிலைவாழ்வை பெறுவதில் கவனம் தேவைப்படுகிறது, எல்லாவற்றையும் விட்டு விடுவது என்ற தீர்க்கமான முடிவுடன் இருப்பவர் சந்நியாசியாக, துறவியாக, அருள் பணியாளராக இருக்க இயலும். பொருள் கருவியாகும் வாழ்வு கடவுளாகும். கடவுள் மேலானவர். பொருளை கடவுளாக்கி வாழ்வை கருவியாக கருதுவது நல்லதல்ல. பொருள் தற்காலிகமானது, வாழ்வு நிரந்தரமானது. தற்காலிகமானது நிரந்தரமானதற்கு உடன்படுவது உத்தமம். தற்காலிகமானது நிரந்தரமானதற்கு உடன்படுவது உத்தமம். விழிப்புணர்வு பெறாதவர்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது
ஒருவேளை உண்பவர் யோகி, இருவேளை உண்பவர் போகி, 3 வேளை உண்பவர் துரோகி என்ற சூத்திரம் பாடத்தை புரிந்து கொள்வோம். சராசரி வாழ்வை வாழ்பவர் சாதாரண மனிதர். இயேசுவைப் போல சாதாரண மனிதனாக வாழ்வது என்றும் பொருத்தமாகும். எளிய வாழ்க்கை முறை ஒருவருடைய தரத்தை, தன்மானத்தை, தன்மதிப்பை, தன்னாட்சியை முடிவு செய்யும். வாழ்க்கை என்பதும் ஒரு பயணம் மாதிரித்தான். உங்கள் வருமானம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அதை நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வளமாக வாழ்வதில் 2 விதம் இருக்கிறது. உங்கள் தேவைகளுக்காக வருமானத்தை கூட்டிக் கொள்வது ஒரு முறை, வருமானத்திற்கு தக்க வாழ்க்கையை அமைத்து கொள்வது இன்னொரு முறை. இந்த 2 வகையிலும் உங்கள் வாழ்க்கை கட்டுப்படாத போதுதான் கஷ்டம் எட்டி பார்க்கிறது. வறுமையில் வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருந்த போது பாரதி பாடினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று. அவன் இன்பத்தில் திளைத்தான். அசிசியாரும் அனைத்தையும் துறந்து வறுமையில் வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருந்த போதுதான் இன்பத்தில் திளைத்தார், இறைவனில் துய்த்துணர்ந்தார். நாளை சந்திப்போமா? சந்திப்போம்.